வணக்கம். இன்றைக்கி வீட்டிலேயே ரொம்ப ஈஸியான ஒரு ஃபேஸ் வாஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு வெள்ளரிக்காய், ஒரு கேரட்டு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். வெள்ளரிக்காய் வந்து முகத்தை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். அப்புறம் முகத்தில் இருக்க சுருக்கெல்லாம் மறைஞ்சிரும். உருளைக்கிழங்கும் அதே மாதிரி தான், முகத்தில் இருக்கிற அந்த கருப்பு தழும்பெல்லாம் மறைஞ்சிரும். கேரட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப பொலிவை தருது. அதனால இது மூணையும் எடுத்துருக்கோம். இது மூணையும் ஒன்றா நைஸாக கட் பண்ணி மிக்சியில் நைஸாக அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு இதில் வந்து ஒரு 50 ml தான் தண்ணி ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. இங்கே பாருங்கள், சும்மா பேருக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி இதை ஒரு சல்லடையிலையோ இல்லை வெள்ளை துணியிலையோ ஊற்றி வடிகட்டிடுங்க. இப்போ நம்ம வடிகட்டியாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஃபேஸ் வாஷாக செய்யும்போது திக்காயிரும். இப்போ ஒரு பியர்ஸை வந்து 3ஆக கட் பண்ணி இதில் ஏதாவது ஒரு பாகத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எதுக்கு பியர்ஸை யூஸ் பண்ணுறோன்னா, இது ஒரு கிளிசரின் சோப்பு, அதனால தான் யூஸ் பண்ணுறோம். வேறு ஏதாவது சோப்பில் வந்து இந்த அளவுக்கு வராது. உங்களுக்கு வேணும்னா டவ் இல்லைன்னா பேபி சோப் எடுத்துங்க. வேறு எந்த சோப்லையும் நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. நீங்கள் வேணால் செஞ்சீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த சாரில் அந்த சோப்பை போட்டுருங்க. டபுள் பாயில் மெத்தடு தான் இந்த மெத்தடில். அதாவது ரொம்ப கொதிக்கலாம் விட வேணாம், சோப்பு கரையிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சோப்பு இன்னும் கரையலை. இப்போ சோப்பு கரையவும் ஆஃப் பண்ணிட்டோன்னா போதும். கொதிக்கலாம் வைக்க வேணாம், கொதிக்க வச்சா சத்தெல்லாம் குறைஞ்சிரும். இப்போ சோப்பு கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்படியே விட்டுருங்க. இது வந்து இதை எடுத்துட வேணாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டிங்கன்னா அந்த சூடில் நல்லா கரைஞ்சி நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. தொட்டு பார்த்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஒரு பாட்டிலில் ஊற்றி வைக்கணும். இங்கே பாருங்கள், தொட்டு பார்த்தா ஆறி இருக்கணும். அப்போ தான் பாட்டிலில் ஊற்றணும். அது வரைக்கும் வந்து அந்த சுடுதண்ணிலேயே அது இருக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. அதனால நான் வந்து பிரில் பாட்டில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பாட்டிலும் இல்லை ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி எது இருந்தாலும் ஓகே, அதில் ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜில் மேலே கிடையாது, ஐஸ் உரையிற இடத்துல வைக்கக்கூடாது. கீழே தண்ணி பாட்டில்லாம் வைப்போம்ல, அந்த இடத்துல தயவு செஞ்சு வச்சுருங்க. அதாவது வெளியில் வச்சும் யூஸ் பண்ணலாம், வெளியில் வச்சு யூஸ் பண்ணால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதை பிரில் பாட்டிலில் ஊற்றியாச்சு. இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷாகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துங்க. ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல ஃபேஸ் வாஷ், இதை வந்து ஊற்றிங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கி நீங்கள் வந்து ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதுலேயே கடலை மாவு, கோதுமை மாவு எதை வச்சு வேணால் ட்ரை பண்ணுங்கள். இதை ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நுரையெல்லாம் வரும்னு எதிர்பார்க்காதீங்க, ஆனால் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணியாச்சு. இதையே ஸ்க்ரப்பாக நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அரிசி மாவு, அதை கலந்து இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கும். 2 in 1. இதை வந்து நீங்கள் உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸ்கின்னு. நீங்களே பாருங்கள், பளிச்சுன்னு தெரியும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நல்ல மாற்றம் தெரியும். ஃபேஸும் பிரைட்டாக இருக்கும். ஏதாவது ஃபேஸ் வாஷ் டப்பாவில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. வெளியில் வச்சிங்கன்னா ரொம்ப நாள் நல்லா இருக்காது, அதுக்காக தான் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்கிறது. இது மாதிரி வீட்லேயே செஞ்சுட்டு நாம் யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக நல்லாயிருக்கும். எந்த கெமிக்கலும் கிடையாது, சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஃபேஸும் நல்லா பிரைட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இவ்வளோதான், நம்மளோட ஃபேஸ் வாஷ் தயாராகிடுச்சு. இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். ஏன்னா எந்த கெமிக்கலும் கிடையாது, சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.